இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு மல்லிய எப்படியாச்சும் விரட்டிடலாம் அப்படின்ற மாரி போராடிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம மல்லிக்கு எதிரா அத்தன பேர் சதி செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட, ஆனா கடைசியில மல்லி தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சுடர், அடுத்ததா ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, இந்த நிஷா இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இப்போ ரொம்பவும் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ விஜய் இருந்துட்டு ஏற்கனவே இந்த பிசினஸ் விஷயத்த அதாவது அவருக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சது, அடுத்ததா லோன் அப்ரூவ் ஆனது, இது எல்லாத்தையுமே இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி பயங்கரமான கோவத்துல இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது விஜய்க்கு ஒரு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம விஜய் இருந்துட்டு இந்த சுடர அடிச்சு இந்த வீட்ட விட்டு விரட்டிடுவாங்க. என்னதான் ரேணுகா மாதிரியே இருந்தாலுமே கூட, இந்த சுடர் செய்யக்கூடியது ஆள் மாறாட்டம் வேலை. அதாவது போர்ச்சரி வேலை தான் அவ பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவ ஏற்கனவே செஞ்ச நெறைய தப்புகள் இருக்கு. ஏற்கனவே போலீஸ் வலை வீசி இந்த சுடர தேடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சுடர் இருந்துட்டு இப்போ போர்ஜரி வேலைய பண்ணது மட்டும் இல்லாம, மல்லியோட வாழ்க்கைய அதாவது விஜய அடையறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு துணிஞ்சா இல்லையா? அதனால கடைசியில போலீஸே இவள வந்து அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம, நம்ம விஜயே இந்த சுடர அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறாங்க. உண்மையிலேயே அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா இப்ப எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க போறாங்க. உண்மையிலேயே இந்த விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்படி நடக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது என்னாச்சு அப்படின்னா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் இப்போ எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த ரேணுகா நம்ம நெனச்சது எல்லாமே அதாவது சுடர்ந்துட்டு நம்ம நெனச்சது எல்லாமே நடக்க போகுது. விடிஞ்சா விஜய் தன்னோட கழுத்துல தாலிய கட்டிருவாரு. அதுக்கப்புறம் மல்லிய விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிறது தான் வேல. அதுக்கப்புறம் விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ரஞ்சிதா இருந்துட்டு இந்த சுடர அதாவது ரேணுகா கூட இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அத எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாரி சொல்லி, அதுக்கான ஏற்பாடுகள இந்த சுடர் வந்து அதாவது இந்த ரஞ்சிதா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல ஏற்கனவே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வரும்னு வெயிட் பண்ணி அந்த நாளே முடிஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. மறுநாளு நம்ம விஜய் வந்து இந்த அ சுடரோட கழுத்துல தாலிய கட்டக்கூடிய ஒரு நேரமும் வந்தாச்சு. அந்த ஒரு நேரத்துல கடைசியில இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே நம்ம மல்லியே புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சுறாங்க. விஜய் நீங்க இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டவே கூடாது. என்னடா இது ரேணுகாவ நான் சுடர்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆவீங்க. விஜய் நீங்களும் அதிர்ச்சி ஆவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது உங்க ஒய்ஃப் ரேணுகா கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வருது. அதுக்கப்புறம் எல்லா உண்மைகளுமே தெரிய வருது. நம்ம விஜயும் இந்த சுடர இங்கருந்து அடிச்சு விரட்டுறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.